தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து நாம் தியானித்து வருகிறோம். 77ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை நீங்களும் பின்தொடர்ந்து என்னோடு வாருங்கள். 77ஆம் சங்கீதம் அடைப்புக்குறிக்குள்ளே எதுதூன் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே பாடகர் குழு தலைவர்களாக, பாடலை பயிற்றுவிக்கிறவர்களாக 3 பேர் முக்கிய அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவன் ஏமான், அடுத்தவன் ஏத்தான், அடுத்தவன் ஆசாப். எதுதூன் என்னும் ராகத்தலைவன் என்று இங்கே பார்க்கிறோமே, அந்த எதுதூன் என்பவன் ஏத்தானாக இருக்கக்கூடும் என்பது வேத அறிஞர்களுடைய கருத்தாகும். சரி, ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. அவனை எழுதி அவனை பாடிய சங்கீதம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். 77ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியும் அந்த அடைப்பு குறிக்குள்ளே காண கிடப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது ஒரு போதனை சங்கீதமாகவும் இடம்பெறுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு ஒத்த சங்கீதம் என்று சொல்லும் பொழுது 74ஆம் சங்கீதத்தையும் சொல்லலாம். ஆபக்குக்கு ஒரு ஜெபம் பண்ணினானே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று சொல்லி அந்த ஜெபத்திற்கு ஒத்த சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. எருசலேம் விழுந்து ஜனங்கள் சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு சென்ற அடிப்படையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது வேத வல்லுநர்களின் கருத்து. ஜனங்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்குமா போல ஆசாப் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி கெஞ்சிய காட்சியை குறித்து முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். முதல் 3 வசனங்களை பாருங்கள். 77ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. சேலா. சேலா என்ற சொல்லின் பொருள் உங்களுக்கு தெரியும். சேலா என்று வந்தவுடனே நிறுத்தி முந்தின வசனங்களை மீண்டுமாக வாசித்து சிந்தித்து யோசித்து தியானித்து கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுத்து அடுத்த வசனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். இதுதான் சேலா கூறக்கூடிய கருத்தாகும். சேலா என்று வந்தவுடனே நிறுத்தி வாசித்த வசனங்களை யோசித்து அந்த வசனங்கள் போதிக்கக்கூடிய போதனைகளுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன் பின்னர் அந்த சங்கீதத்தின் அடுத்த வசனங்களை தொடர வேண்டும். சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லும் பொழுது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடியவன். பல காரணங்கள் இந்த சத்தத்தை உயர்த்துவதற்கு. முதலாவதாக அதிகமான பாரம் இருதயத்திலே, அதிகமான வேதனை மனதிலே, சத்தம் உயர்கிறது. சில சமயங்களிலே கர்த்தரை விட்டு தூரமாக சோரம் போய் நிற்கும் பொழுது கர்த்தர் தூரத்தில் இருப்பது போல காணப்படுகிறார். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறார்கள். சில சமயங்களில் நான் நினைப்பது உண்டு, அமைதியாக ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய அருகாமையிலே இருக்கிறார்கள், சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது தூரத்தில் இருக்கிறார்கள் என்று எண்ணுவது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஜெபம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஆண்டவருடைய அருகாமையிலே வாருங்கள், பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பட்சத்திலே வாருங்கள். பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தெய்வம் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
சத்தம் போட்டுத்தான் ஜபிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. அன்னாளின் ஜபத்தை பாருங்கள். அந்நாள் உருக்கமான ஜபம், இரக்கத்திற்கான ஜபம், சுருக்கமான ஜபம். உதடுகள் மட்டும் அசைந்தன, வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வரவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தெய்வம் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது உரையாடுதல் போல கர்த்தரிடத்தில் பேசுவது ஜெபம் என்று அறிந்து கொண்டு உங்களுடைய இஷ்டப்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் பேசலாம். நேரடியாக பேசலாம், உதடுகள் மூலமாக பேசலாம், உள்ளத்தின் மூலமாக பேசலாம், எப்படியும் கர்த்தரிடத்திலே பேசலாம். உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தலாம். ஆக முதல் 3 வசனங்களிலே விண்ணப்பங்களை பார்க்கிறோம். ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கை குறித்து 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை தேடுதல் என்றால் பொருள் என்ன? ஆண்டவர் தொலைந்து விட்டாரோ, காணாமல் போய் விட்டாரோ, ஒளித்து கொண்டாரோ? அப்படி அல்ல. ஆதாமை போன்று மனிதன் தான் ஒளித்துக் கொள்வானை ஒழிய தேவன் ஒளித்துக் கொள்ளுகிறவர் அல்லர். அவரை தேடுவது என்றால் அவரிடத்தில் பற்றுறுதி கொண்டு, அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவருக்கு முதலிடம் முழு இடம் முக்கியத்துவம் கொடுத்து அவரை நம்பி நாடி வாழக்கூடிய வாழ்க்கை தேட்டான், ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக விரிக்கப்பட்ட கைகள். விரிக்கப்பட்ட கைகளோடு, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி விரிக்கப்பட்ட கைகளோடு சங்கீதக்காரன் ஆசாப் ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த விரிக்கப்பட்ட கைகள், இந்த காரியத்தை சங்கீதக்காரன் எங்கே இருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் 5 ராஜாக்களை வென்று ஆட்களையும் பொருட்களையும் திருப்பி கொண்டு வரும் பொழுது மெல்கிசேதேக்கு பிரதான ஆசாரியன் அவனுக்கு எதிர்பட்டு அவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்க ஆபிரகாம் அவனுக்கு கொண்டு வந்த எல்லா பொருட்களிலும் தசம பாகத்தை செலுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்து நடந்து வந்து சோதோம் ராஜாவை சந்திக்கிறான். சோதோம் ராஜா சொல்லுகிறான் ஆபிரகாம் இடத்திலே, சோதோம் ராஜாவுக்காக போரிட்டு திரும்பி வந்தவன் ஆபிரகாம். சோதோம் ராஜா சொல்லுகிறான், மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீரை வைத்துக்கொள்ளும், மக்களை தாரும், பொருட்கள் உம்முடையவை என்று சொல்லும் பொழுது முதல் முறையாக வேதத்திலே கைகள் உயர்த்தப்பட்டன, கைகள் விரிக்கப்பட்டன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? சோதோம் ராஜாவினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திற்கு என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன். பொருள் என்ன? என்னுடைய எல்லா நன்மைகளையும் தெய்வத்திடமிருந்தே பெறுகிறேன். என் ஆசீர்வாதத்தின் உறைவிடமும் ஊற்றும் அங்கே, இங்கே அல்ல. என்னை ஆசீர்வதிப்பது சோதோம் ராஜா அல்ல, சொர்க்கத்தின் ராஜா. என்னை ஆசீர்வதிப்பது உலக பிரகாரமான ஒரு மனுஷன் அல்ல, உன்னத தெய்வம். இதை காண்பித்து இதற்கு அடையாளமாக பரலோகத்தை நோக்கி, தேவனை நோக்கி தன் கரங்களை ஆபிரகாம் உயர்த்துவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோதோம் ராஜா சொல்லுகிறான், மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீரே வைத்துக்கொள்ளும். இந்த பொருட்களால் என்னுடைய கைகள் கரைபடக்கூடாது. இவற்றையெல்லாம், இந்த அன்பளிப்புகள் எல்லாவற்றையும், இந்த பரிதானங்கள் எல்லாவற்றையும் நான் தொடேன். இவற்றால் என் கரங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திற்கு தன்னுடைய கைகளை உயர்த்துகிறான். முதலாவதாக கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். 2வதாக கரைபடாமல் என்னுடைய கைகளை காத்துக்கொள்கிறேன். 3வதாக கைகளை உயர்த்துதலின் தாற்பயம், உண்மை, சத்தியம் என்ன? கைகளை உயர்த்துவதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தருக்கே என்னுடைய வாழ்க்கையை கையளிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை நகையை பறித்து கொண்டு ஒரு திருடன் ஓடுகிறான், வளைத்து பிடிக்கிறார்கள் 2-3 போலீஸ்காரர்கள். உடனே கைகளை உயர்த்துகிறான், கையிலே செயின் தொங்குகிறது. என்ன அர்த்தம்? பிடித்துக் கொள்ளுங்கள், சுட்டு விடாதிருங்கள், என்னை கையளிக்கிறேன், ஐ சரண்டர். கைகளை உயர்த்துதலின் தாற்பயம் என்ன? 3 அர்த்தங்கள். 1, கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். 2, கரைபடாமல் என்னுடைய கைகளை காத்துக்கொள்கிறேன். 3, கர்த்தருக்கே என்னுடைய ஜீவியத்தை கையளிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள், கரங்களை அசைத்து ஜெபியுங்கள், கரங்களை உயர்த்தி பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 3 அர்த்தங்களை மனதிலே வையுங்கள். ஒருவேளை கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட இந்த 3 அர்த்தங்கள் தெரியாது. நீங்கள் சொல்லிக் கொடுங்கள்.
எப்படி? கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். அந்த மாதிரிப்பட்ட விசுவாச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கரைபடாமல் என்னுடைய கரங்களை காத்துக்கொள்கிறேன். களவு செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், கள்ளக்கணக்கு எழுத மாட்டேன், காப்பி அடிக்க மாட்டேன். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமாக என் கரங்களை காத்துக்கொள்வேன். இரண்டாவது அர்த்தம். மூன்றாவதாக, என் ஆவி உடல் பொருள் அனைத்தையும் சபலமாக என்னுடைய ஆண்டவருக்கே கையளிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 3 கருத்துக்களை மனதில் வைத்து கைகளை உயர்த்தி கைகளை விரித்து ஜெபிக்கலாம். இந்த 3 அர்ப்பண காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் கைகளை உயர்த்துவது மாய்மாலம். அது சாதாரணமான ஒரு உடற்பயிற்சி. இந்த சரீர முயற்சி செல்லா காசு, அதனால பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரீர முயற்சி பிரயோஜனமற்ற ஒரு காரியம், அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிறவன், தேடுகிறவன், விரிக்கப்பட்ட கைகள், அலறினேன் என்று சொல்கிறான். என் ஆவி தொய்ந்து போக மட்டும் நான் அலறினேன். அப்பேற்பட்ட ஜபம், அப்பேற்பட்ட பாடுகளும் வேதனைகளும் இருதயத்தில் நிரம்பி வழியத்தக்கதாக ஜபிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். தூக்கம் இல்லை, பேச்சுவார்த்தை கூட இல்லை, பெருமூச்சு தான் நான் விட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி சில அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? அடிக்கடி ஜெபித்திருக்கிறீர்கள், நெத்தியிலே நெஞ்சியிலே மார்பிலே அடித்து ஜெபித்திருக்கிறீர்கள், அலறி இருக்கிறீர்கள், ஆவி தொய்ந்து சுருங்கி படுக்கையில் விழுவரை ஜெபித்திருக்கிறீர்கள். அதற்கு பிறகு பெருமூச்சு தான் வருகிறது, இருதயத்திலிருந்து வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் தான் ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த வேளையில் தான் தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். விண்ணப்பம், வேண்டுதல். ஆவியானவர், ஆண்டவர் இருவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். விண்ணப்பங்களை செலுத்துங்கள். 2 பேர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறியுங்கள். யாரை அந்த 2 பேர்? இப்ப தானே சொன்னேன். ஒன்னு ஆவியானவர், அடுத்தது ஆண்டவர். உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜப வல்லுநர்கள். அவருடைய ஜபம் விசேஷமானது, விரைவிலே விடுதலை தர வல்லது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக விண்ணப்பங்கள், இரண்டாவதாக வினாக்கள். 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை, தொடர்ந்து 12ஆம் வசனம் வரை பல வினாக்களை சங்கீதக்காரன் ஆசாப் தொடுப்பதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பல கேள்விகளை ஆசாப் இங்கே தொடுப்பதாக பார்க்கிறோம். 7ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். சேலா. நிறுத்தி சிந்திக்கவும், தியானித்து கைக்கொள்ள ஒப்பு கொடுக்கவும் என்று அர்த்தம். ஏராளமான கேள்விகள், கேள்விகளுக்கு விடை அவனுக்கு கிடைக்கவில்லை. விடைகளின் அடிப்படையிலே நாம் வாழவில்லை, விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் ஜீவிக்கவில்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். இயேசுவும் ஒரு கேள்வி கேட்டாரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன பதில் கிடைத்தது? ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் வாழவில்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோம். நம்முடைய இருதயத்தோடு பேசிக்கொண்டிருக்காமல் தேவனோடு பேசுவோம். உன் இருதயத்தை நீ நம்பு, உன் இருதயம் சொல்வதை கேள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையே நம்பி அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை, அவரிடத்திலே மட்டும் நம்முடைய காரியங்களை சொல்லி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயா, இருதயத்தை ஆராய்ச்சி செய்வது எப்படி? வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே ஆராய்ச்சி செய்யும். எந்தெந்த காரியங்களிலே தேவனுக்கு முரணாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வேத வசனங்கள் சொல்லும். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் பலவீனனாக சங்கீதக்காரன் காணப்படுவதாக 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். விளக்கங்களின் அடிப்படையில் வாழ்க்கை இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்க்கை. அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழ வேண்டியது நம்முடைய கடமை.
சில சமயங்களிலே ஆண்டவர் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார், சில சமயங்களிலே கொடுக்க மாட்டார். அது அவருடைய இஷ்டம். பவுல் கேட்டான் தமஸ்கு சாலையிலே, ஆண்டவரே நீர் யார்? பதில் வந்தது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அடுத்த கேள்வி கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? பதில் இல்லை. ஊருக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சில சமயங்களிலே பதில், சில சமயங்களிலே பதில் இல்லை. ஆனால் கர்த்தர் அவ்வப்போது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, தம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே. வெளிச்சத்திலே சொல்லப்பட்டதை இருளிலே நம்புங்கள். வெளிச்சத்திலே ஆண்டவர் சொன்னதை இருளிலே நம்புங்கள், விசுவாசித்து வாழுங்கள். 7 வினாக்கள் சங்கீதக்காரன் தொடுக்கிறான். தள்ளி விடுவாரோ? என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் தள்ள மாட்டேன். தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை காலைதோறும் புதியது. கிருபை அற்று போயிட்டோ? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கிருபையினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போயிட்டோ? இல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போம். அவருடைய வாக்கு, எழுத்து, உறுப்பு ஒன்றுமே ஒழியாது. அவருடைய வார்த்தைகளில் எதுவுமே தரையில் விழுந்து விடவில்லை. அவருடைய வார்த்தை மாம்சமாகும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் இரக்கத்தை மறந்தாரோ? ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர். இரக்கத்திலே, தயையிலே ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இரக்கத்தை அடைத்து கொண்டாரோ? இல்லவே இல்லை. அனுதினமும் இரக்கங்களின் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டி ஆண்டு வழிநடத்தக்கூடிய ஆண்டவர். நம்முடைய தேவனை காட்டிலும் பெரிய தேவன் உண்டோ? இல்லை. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர் ஒருவரே நம்மை உண்டாக்கினார். வெட்டான் தரையையும் அவர் கரம் உருவாக்கிற்று. நாமோ அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே. 100ஆம் சங்கீதம் அதற்குரிய விடைகளை எல்லாம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்திலே சேலா. நிறுத்தி யோசித்து சிந்தியுங்கள். ஆண்டவருடைய இரக்கம் பெரியது. ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய உருக்கமான இரக்கங்கள் பெரியவை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக வினாக்களின் அடிப்படையிலே, விளக்கங்களின் அடிப்படையிலே வாழ்க்கை இல்லை. விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை 2 காரியங்களை இந்த சங்கீதத்திலே பார்த்தோம். முதலாவதாக விண்ணப்பங்கள், சங்கீதக்காரன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுவது. 2வதாக வினாக்கள், சங்கீதக்காரன் தொடுக்கக்கூடிய கேள்விகள், அவற்றிற்கு கொடுக்கப்பட்ட பதில்கள். இதையெல்லாம் பார்த்தோம். 3வதாக வழிகள், கர்த்தருடைய வழிகள் எங்கெங்கே என்பதை 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 13 முதல் 15 வரை, தொடர்ந்து 20 வரை என்று சொல்லி நாம் காண்கிறோம். 77ஆம் சங்கீதம் 13 முதல் பார்க்கும் பொழுது, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது பயத்தினாலே மீட்டு கொண்டீர். சேலா. நிறுத்தி யோசித்து சிந்தித்து தியானித்து கைக்கொள்ள ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுங்கள். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனை ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. வசனங்கள் எப்படி வருது பாருங்க. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. ஆக வழிகள் என்று சொல்லி 3வதாக நாம் பார்க்கிறோம். இந்த வழிகள் எங்கே? 13ஆம் வசனத்திலே அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வழி. ஆலயத்திற்கு போகும் பொழுது வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைக்கின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய ஆலயம் நமக்கு வழிகாட்டுகிறது. அங்கே போகும்போது ஆராதனைகள், ஆலோசனைகள், ஐக்கியங்கள், அருட்பணி தருணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கின்றன. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று,
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆலயத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு தேவையான வழிகள் அங்கே புலப்படும். ஆயர்கள் உங்களுக்கு போதிப்பார்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். தனிப்பட்ட அளவிலே நீங்கள் கற்பது மட்டுமின்றி ஆலயத்திற்கு சென்று அநேக ஊழியர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளை காணுங்கள். முதலாவதாக ஆலயத்திலே வழி, இரண்டாவதாக ஆழ்கடலில் வழி. 19வது வசனத்திலே அது மறைந்திருக்கிறது. அந்த வழி தெரியவில்லை, இருப்பினும் கர்த்தர் அந்த வழிகளின் மூலமாக நம்மை நடத்துகிறார். தெரியாத வழி, புரியாத வழி, கண் காணாத வழி, அதில் நடப்பது எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. வழி தெரியாது, ஆனால் அவர் வழி காட்டுகிறார். தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்தி ஆழ்கடலிலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆழ்கடல்கள், நம்மை மூழ்கடிக்கும் கடல்கள், அவற்றிலும் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், யார் நம்முடைய கையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார், அது நமக்கு தெரிந்தாக வேண்டும். கர்த்தர் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்தி அழைத்து கொண்டு செல்வார் என்றால் அவரை பின்பற்றலாம். நம்முடைய பற்றுறுதி அவர் மேலே இருக்கும் பொழுது எந்த ஆழ்கடலானாலும் சரி, எந்த பிரச்சனைகளானாலும் சரி, தீயாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, கடந்து செல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார், வழிகாட்டுகிறார். நம்புவோம், விசுவாசிப்போம். முதலாவதாக ஆலயத்தின் வழி, இரண்டாவதாக ஆழ்கடலில் வழி, மூன்றாவதாக ஆட்டுமந்தையின் வழி. 20ஆம் வசனம், ஆயர்கள் மூலமாக வழி நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியர்கள், நமக்கு ஆயர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் நம்மை ஆட்டுமந்தையை போல நடத்துகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் எனக்கு பின் செல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. ஆயர்கள் போதனை, ஆண்டவருடைய வேதத்தின் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வழிகாட்டுதல்கள், அவற்றிற்கு செவி கொடுத்து அவர்களை பின்பற்றி வாழ வேண்டியது. அந்த வசனங்களை, வார்த்தைகளை, அந்த ஆலோசனைகளை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனத்தை தியானித்து பாருங்கள். தெரியாததை, புலனாகாததை, புரியாததை உங்கள் ஆயர்களிடத்திலே, மேய்ப்பர்களிடத்திலே, ஊழியக்காரர்களிடத்திலே கேளுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், நீங்கள் கடைபிடிக்க உதவி செய்வார்கள். அவர்களை மதியுங்கள், நேசியுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதிகமாக உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் ஆயர்கள். ஆலயத்தின் வழி, ஆழ்கடலில் வழி, ஆயர்களின் வழி, இன்னொன்று ஆண்டவருடைய வழி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 15ஆம் வசனம், இன்னும் சேலா என்ற சொல் அங்கே இடம்பெறுகிறது. நிறுத்தி யோசித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும் என்பது சேலா என்ற சொல்லின் பொருளாகும். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் வழி, அவர் வழிகாட்டி, ரெண்டுமே அவர்தான். என்னை பின்பற்றி வா என்று சொல்வதன் மூலமாக அவர் வழி. என் வார்த்தைகளை தியானித்து கீழ்ப்படி என்று சொல்லும் பொழுது அவர் வழிகாட்டி. வழியும் வழிகாட்டியுமாக இருக்கக்கூடிய ஆண்டவராக தெய்வத்தை பற்றி பிடித்து பின்பற்றி அவர் வழியிலே நடக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்முடைய மேய்ப்பர், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய சர்வ வல்லவர். அவர் காட்டிய வழி நித்திய வழி. அந்த வழியிலே நடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. விண்ணப்பங்களை பார்த்தோம், வினாக்களை கண்டோம், வழிகளையும் ஆராய்ந்தோம். ஆராய்ந்த நீங்கள் ஆண்டவருக்கு பூரணமாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றி வர விரும்புகிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்மை பின்பற்றும் பொழுது பத்திரமான வழியிலே, சபையான வழியிலே, பரிசுத்த வழியிலே என்னை வழிநடத்தி உம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வீர் என்ற எண்ணத்தோடு உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்வோமா? சொல்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் படம் பிடித்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிநடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை காத்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. விண்ணப்பங்களிலே நாங்கள் வளரவும், வினாக்களை அல்ல தரிசித்து நடமால் விசுவாசித்து நடக்கத்தக்கதாக
விசுவாசத்திலே நாங்கள் பெருகி வளரவும், மேலாக கர்த்தாவே எங்களுக்கு வழியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய நீர் உம்மை பின்பற்றி செல்லவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ எத்தனங்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆலயத்தை வைத்திருக்கிறீர், ஆராதனைகளை வைத்திருக்கிறீர், ஆயர்களை வைத்திருக்கிறீர். இந்த கிருபையின் எத்தனங்களுக்காக, கிருபையின் காரணிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் காட்டும் பாதையிலே நாங்கள் நடக்கத்தக்கதாக உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.